ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. இன்றைக்கி நம்ம ஜாகிரஃபியில் ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் ஜாகிரஃபினா இதுதான் ரொம்ப ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லப்போனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயமும் கூட. அதனால் இதை நம்ம இங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா ஜாகிரஃபி ஒரு புரிதலுக்கு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி நம்ம மேப்பை வச்சு படிக்கிறதுன்றது நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு புரிதல். பாருங்கள், இப்போது இந்த ஜாகிரஃபியில் நம்ம லொக்கேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய இந்தியா எங்கே இருக்குது, எந்த கான்டினென்டல் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் அவர் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமது நாடு இருப்பது ஆசிய கண்டத்தில். ஆமாங்க, நம்ம நாடு இருக்கிறது 48 நாடுகள் அடங்கிய மிக பிரம்மாண்டமான நிலப்பரப்பில், அதுவும் உலகத்திலே மிக மேசிவான ஒரு நிலப்பரப்பு எதுன்னு ஆசியா தான். அந்த ஆசிய கண்டத்தில் தான் நம்மளுடைய கண்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது நம்மளுடைய இந்தியா எங்கே இருக்குங்க? கண்டிப்பாக ஆசிய கண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆசிய கண்டத்தில் தான் இருக்குது, ஏஷியன் காண்டினென்ட். ரெண்டாவது, நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் உலக அளவில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 7வது மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஆசியாவில் 2வது மிகப்பெரிய நாடு. ஓகேங்களா? அப்போது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய கண்ட்ரி தான். ஆனால் உலகத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இந்தியா 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் பரப்பளவின் அடிப்படையில் 7வதாக நம்ம ரேங்க் பண்ணி வச்சுருக்கோம். 3வது விஷயம் பாருங்கள், நம்ம இந்தியாவுடைய மொத்த பரப்பளவை 32,87,263 சதுர கிலோமீட்டர்னா ஸ்கொயர் கிலோமீட்டராக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உலகின் 7வது மிகப்பெரிய நாடாக நம்மளுடைய இந்தியாவை கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது உலக அளவில் ஜஸ்ட் ஒரு 2.4% மட்டும்தாங்க. நம்மளுடைய இந்திய நிலப்பரப்பானது வெறும் 2.4%க்குள்ளேயே அடக்கி வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எவ்வளோ பெரிய நிலப்பரப்பாக இருந்தாலும் அது உலகத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெறும் 2.5%க்கும் கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4th பாயிண்ட், 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையானது 121 கோடி பேர். அதாவது மில்லியனில் சொல்லணும் அப்படின்னா 1210 மில்லியன். இது பழைய டேட்டா தான். நம்ம புத்தகத்தில் 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி எடுக்கப்பட்ட மக்கள் தொகையை மட்டும்தான் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கூடுதலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ 126 கோடி அப்படின்றது 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி நம்ம படிக்கிறோம். இது பழைய டேட்டா. ஆனால் புது டேட்டா பொறுத்த வரைக்கும் இன்னும் மக்கள் தொகை எடுக்கல. ஆனால் ஐநா சபையின் கணக்கெடுப்பின்படி நம்ம சீனாவை முந்திட்டோம். சீனாவை நம்ம பின்னுக்கு தள்ளி இப்பொழுது 142.87 லட்சம் மக்கள் தொகை நாம் முதலிடத்திலும், அதே 142.58 லட்சம் மக்கள் தொகையானது சீனாவிலும் உள்ளது. எனவே சீனாவானது 2வது இடத்திலும், மக்கள் தொகையில் முதலிடம் இந்தியாவும் உள்ளது. அதை நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அடுத்தபடியாக பார்க்க போகிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மாநில எண்ணிக்கை 29 மாநிலங்கள் இருக்குது. எல்லாமே எப்படின்னா பேசக்கூடிய மொழிகளின் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ் பேசுகிறோம் தமிழ்நாடு, கன்னடம் பேசுகிறோம் கர்நாடகா, மலையாளம் பேசுகிறோம் கேரளா, தெலுங்கு பேசுகிறோம் ஆந்திரா, தெலுங்கானா, இந்த மாதிரி நல்லா பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ 29 மாநிலங்களும் எதன் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்கன்னா பேசக்கூடிய மொழிகளின் அடிப்படை மற்றும் நிர்வாக வசதிக்காக பிரித்து வச்சுருக்காங்க. இது நீங்கள் பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க. அப்போ மாநிலம் பார்த்தாச்சு. அப்போ யூனியன் பிரதேசம் பார்க்க வேணாமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த யூனியன் பிரதேசம் எண்ணிக்கை 8. ஒன்று பார்த்துடலாம். பாருங்கள், புதுதில்லி, டாமன் டையூ, பாண்டிச்சேரி, சண்டிகர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள், கோவா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக். மொத்தம் 8 தான். கூடவே ஒன்று சேர்த்துக்கிட்டு அப்படின்னா 9, லடாக்கோட சேர்த்து 9 யூனியன் பிரதேசங்கள். ஓகேங்களா? அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மாநிலங்கள் 29, யூனியன் பிரதேசங்கள் 8 + 1 9. பெரிய மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ராஜஸ்தான், சிறிய மாநிலம் எடுத்துக்கிட்டோம்னா அது கோவா. பரப்பளின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பரப்பளின் அடிப்படையில் ராஜஸ்தான், பரப்பளின் அடிப்படையில் ரொம்ப சிறிய மாநிலம் கோவா. அதே போல் 121 கோடி பேர் மக்கள் சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிக மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய ஒரு மாநில அளவில் மிகப்பெரிய ஒரு மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? இதை நான் சொல்ல மறந்துட்டேன். அப்போ இந்தியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் ரொம்ப அதிகப்படியான மக்கள் கொண்டுள்ள ஒரு மிகப்பெரிய மாநிலம்னா உத்தரப்பிரதேசம். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமது நாடு ஆசியாவின் தெற்கில் உள்ளது. இது எப்படி படிக்கலாம்? புத்தகத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 10th புக்கில் நமது இந்தியாவானது
பூமியின் வட அரைக்கோளத்தில் மேற்காசியாவிற்கும் கிழக்காசியாவிற்கும் மத்தியில், அதாவது தெற்கே அமைந்துள்ளது. ஆசிய கண்டத்தின் தெற்கே அமைந்துள்ளது. எனவே அச்சம் மற்றும் தீர்க்கரேகை பரவலின் படி அப்படின்ற மாதிரி கொடுத்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பாருங்கள், 10th புக் எடுத்திங்கனாவே இந்தியாவுடைய லொக்கேஷன் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை படிச்சு மட்டும் போனீங்களா போதும், அழகாக மார்க் வாங்கிடலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம நாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி முன்னாடியே பார்த்துருப்போம். அந்த ஆசிய கண்டத்தில் தெற்கில் அமைந்துள்ளது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக அச்சம் மற்றும் தீர்க்கரேகை பரவலின்படி நமது இந்தியாவின் பரவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சரேகைப்படி 68.7 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் வரையிலும், 8 டிகிரி 4 நிமிடம் வட அச்சம் முதல் 37 டிகிரி வட அச்சம் வரையிலும் பறந்து விரிந்துள்ளது நமது இந்திய நாடு. ஓகேங்களா? அப்போது இவ்வளவும் நம்ம மனப்பாடம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. மனப்பாடம் பண்ணுறதை விட நீங்கள் மேப் வச்சு புரிஞ்சு படிச்சிங்கனாவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் ஈஸியாக உங்களுக்கு நான் புரிய வைக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மேப் அல்லது இந்த மாதிரி ஒரு பேஜில் வந்து ஒரு டயக்ராம் ஒன்று போட்டுக்கோங்க. அந்த டயக்ராமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பாருங்க. அப்படியே நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அப்படியே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இது நம்ம ஏர்த்து வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2ஆக பிரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி பூமத்திய ரேகை. யாருங்க? பூமத்திய ரேகை. இப்போ இந்த ரேகை தான் பூமி 2ஆக பிரிக்குது. இப்போது 2ஆக பிரித்ததுக்கப்புறம் நமக்கு 2 போர்ஷன் கிடைக்கும். பூமிக்கு 2 போர்ஷன், மேலே ஒரு போர்ஷன், கீழே ஒரு போர்ஷன். மேலே இருக்கக்கூடிய இந்த செமி சர்க்கிளுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்தன் ஹெமிஸ்பியர், அதாவது வட அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்குது இல்லையா இந்த ஹெமிஸ்பியர், அதுக்கு பேர் சதன் ஹெமிஸ்பியர், அதாவது தென் அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரைக்கோளை பொறுத்த வரைக்கும் வட அரைக்கோளத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே ஏஷியா இருக்குன்னு வச்சுப்போம். பரப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு காண்டினென்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏஷியா. ஏசியாவில் கிழக்கு ஏசியாவிற்கும் மேற்கு ஏசியாவிற்கும் நடுவில் நமது இந்தியா அமைந்துள்ளது. பாருங்கள், நம்ம இந்தியா எங்கே இருக்கா? எஸ், அங்கே தான் இருக்குது. இப்போது நம்ம இந்தியா வந்து எப்படி படிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஒரு குட்டிய டயக்ராம் போட்டு அதில் வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் குறிக்கிறீங்களா, என்ன சொல்கிறது, படங்களை வரைந்து பாகங்களை குறி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் நீங்கள் பயாலஜி படிக்கும்போது, ஜுவாலஜி படிக்கும்போது பாகங்கள் குறிச்சிருப்பீங்களா, அதே மாதிரி இங்கே எல்லா மேட்டரும் சால்வ் பண்ணுற மாதிரிங்க. இப்போ நம்ம இந்தியா இருக்குது, நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த நீளம் மற்றும் அகலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீளம் பாருங்கள் 3 to 14 கிலோமீட்டர், அதாவது வடக்கில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் டு தெற்கில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும் 3 to 14 கிலோமீட்டர். அதாவது இந்த ஜம்மு காஷ்மீர் அண்டு தெற்கில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இந்திரா கோல் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க? இந்திரா கோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்திரா கோல்ல இருந்து லாஸ்ட் எங்கே போய் முடியுது? கேப் கமோரின், அதாவது கன்னியாகுமரியில் போய் முடியுது. கன்னியாகுமரி வரைக்குமே 3 to 14 கிலோமீட்டர். தென் இதனுடைய அகலம் முறையை பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ராணா கட்ச் வளைகுடாலிருந்து கிழக்கே இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. மொத்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நமது இந்தியாவுடைய எல்லைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள், இதில் நான் எல்லைகளை திசைகளின் அடிப்படையில் நான் நோட் பண்ணியிருப்பேன். ஒன்று மேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா மற்றும் நேபாள், கிழக்கில் மியான்மர், வங்காளதேசம், தெற்கில் இலங்கை. இந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக இப்படி டைரக்ஷன் பேஸிஸில் நீங்கள் வந்து குறித்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா என்றைக்குமே உங்களுக்கு மறக்காது, ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். அப்புறம் இந்தியாவுக்கு சொந்தமான தீவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 தீவுகள் இருக்குது. ஒன்று அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் 2 சேர்த்து ஒரு தீவுங்களா, அது எங்கே இருக்குது? வங்காள விரிகுடா கடலில் இருக்குது. அதாவது இந்தியாவுக்கு சொந்தமான 3 கடல்கள் இருக்கு இல்லையா, ஒன்று கிழக்கு பகுதியில் வங்கக்கடல், தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல், மேற்கு பகுதியில் அரபிக்கடல். அப்படி பார்க்கும்போது இந்தியாவிற்கு கிழக்கே உள்ள வங்கக்கடலில் இங்கே இருக்குது. சரிங்களா? எதுங்க? அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். அதே போல் இந்தியாவிற்கும் மேற்கே உள்ள அரபிக்கடலில் இருக்கக்கூடிய முக்கியமான தீவு என்னன்னு கேட்டிங்கன்னா லட்சத்தீவு, அது அரபிக்கடலில் இருக்குது. அப்போது இந்த இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் 2ஆக பிரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு சந்தி எதுன்னு கேட்பாங்க, அதுதான் பாக் நீர் சந்தி. சரிங்களா? சில சமயம் பாக் ஜலசந்தின்னு கூட கேட்டிருக்காங்க. பாக் ஜலசந்தி. ஓகேங்களா? இப்போது இந்தியாவுக்கு சொந்தமான 3 கடல்களில் வங்காளம் கிழக்கு பகுதி, அரபிக்கடல் இந்தியாவுக்கு மேற்கு பகுதி, இந்திய பெருங்கடல் இந்தியாவின் தென் பகுதி. இந்த கடல்களில் எந்த கடலில் எந்த தீவு வந்து அடங்கியிருக்கு அப்படின்றதையும் கேட்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இந்தியாவை வந்து தெற்கு பக்கத்தில்
நம்ம நாட்டை விட்டு பிரிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 பக்கம் இருக்கக்கூடிய கடல் தண்ணி தான். இப்போது ஒரு பக்கம் நிலப்பரப்பு 3 பக்கம் கடல் பரப்பு அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவோம். பெனின்சுலா அப்படின்னா தீபகற்பம். சரிங்களா, தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா மேலே, அதுக்கு பேர் புறதீபகற்பம். புறதீபகற்பம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் பெனின்சுலர் இந்தியா. ஒருவேளை அந்த நிலப்பரப்பை சுற்றி ஒரு பக்கம் நிலப்பரப்பு 4 பக்கமும் தண்ணீரால் சூழப்பட்டு இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஐலாண்ட், அதாவது தீவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட தீவுகள் தான் இந்தியா கிட்ட 2 இருக்குது. ஒன்று அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எங்கே வங்கக்கடலில், இன்னொன்று அரபிக்கடல் லட்சத்தீவுகள் அரபிக்கடலில் இருக்குது. ஓகேங்களா, இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போது தீவுகள்லாம் என்ன, சரிங்களா? அதே மாதிரி தீபகற்பம்னு என்னென்ன. இப்போ நான் தீபகற்பம்னு சொன்னேன் இல்லையா, சொல்லும் பொழுதே நம்ம தெற்கு இந்தியாவை நம்ம என்னவா படிக்கணும்னா தீபகற்ப இந்தியாவானது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது தோராயமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த தீபகற்ப இந்தியாவே 2ஆக பிரிக்கலாம். ஒன்று மத்திய உயர்நிலப்பகுதி, இந்த முக்கோண வடிவத்தை 2ஆக பிரிச்சோம் இல்லையா, மேலே இருக்கிறது மத்திய உயர்நிலப்பகுதி, கீழே இருக்கக்கூடியது டெக்கான் பிளாட்டூ, அதாவது தக்கான பீடபூமி பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தக்கான பீடபூமியில் தான் நம்மளுடைய தமிழ்நாடு இருக்குது. ஓகேங்களா, இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்தியாவானது என்னதான் வடக்கு அரைக்கோளத்தில் இருந்தாலும் நம்ம இந்தியாவானது ஆசியாவோட சேர்ந்துருக்கு. சரிங்களா, ஆசியாவோட சேர்ந்திருந்தாலும் இந்த தெற்கு நிலப்பகுதியானது எப்பவுமே கோண்டுவானா நிலப்பரப்போட தொடர்புடையது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க, கோண்டுவானா நிலப்பரப்போட தொடர்புடையது. இந்த நம்ம இந்தியாவானது தெற்கு போர்ஷன் அப்படின்றது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தெற்கு போர்ஷன், அதாவது இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருந்தது. சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து மேலே போக போக பல மில்லியன் வருஷம் கழிச்சு தான் ஆசியாவோட சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆசியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் யாரும் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம இமயமலைகள் தான். நம்ம இமயமலைகள் கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, இந்த இமயமலை தான் ஆசிய கண்டத்துலேருந்து நம்ம இந்தியாவை தனியாக பிரிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஒரு பேரிகார்டாக இருக்குது. இந்த ஆசியாவிலேருந்து வரக்கூடிய குளிர்காற்றானது இந்தியாவிற்குள் நுழைவிடாமல் தடுப்பது என்னவோ இந்த இமயமலைகள் தான். சரிங்களா, அப்போ அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ இமயமலைகளுடைய இம்பார்ட்டண்ட்டையும் நீங்கள் பின்னாடி படிக்க போகிறீங்க. இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் தான். சரிங்களா, நம்ம இந்தியா பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா, ஓகே, இது உங்களுக்கு போதும். அப்போது இப்போ இந்தியாவுடைய நிலப்பரப்பின் தென்முனை அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி, அதனால பார்த்துக்கோங்க. அதுவே ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே தென்கோடி முனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது என்ன சொல்லலாம், இந்திரா முனை அப்படின்னு சொல்லலாம். இந்திரா முனை அது எங்கே இருக்குது? நிக்கோபார் தீவுடைய தென்பகுதியாக தான் இந்திரா முனை. இதை பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.